Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் PKL 12 தான் ரீகேட்டகரைஸ் லிஸ்ட் தான். எஸ், தமிழ் தலைவாசை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்ட தனியாக எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருங்க. அதே மாதிரி பவன் ஷராவத், பர்தீப் நர்வால், நவீன் எக்ஸ்பிரஸ் எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னு அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அவங்கள பற்றி போன வருஷம் பர்ஃபார்மன்ஸோட சேர்த்து அதையும் பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துருங்க. அது மட்டும் இல்லை, ஷாதுலூர்கள் ஹரியானா ஸ்டேட் முகமது ரஜா ஷாதுலு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அது அரை மணி நேரம் இன்டர்வியூ 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். இதே சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, எப்படி கபடி உள்ளே வந்தார், ஃபுட்பாலில் பிடிக்காத அவருக்கு ஏன் பிடிக்காது, அவருக்கு பிடிச்ச அத்லீட் யார், உசைன் போல்ட்டுக்கிட்டது என்ன பிடிச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. 6 மாதம் ப்ராக்டிஸே பண்ண மாட்டார் அவர். ஆமாம், அது ஏன்னு கூட சொல்லியிருக்காரு. அதை போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா தெரியும். ரைட், இப்போ 12 டீம் இருக்கு இல்லையா, ஏ கேட்டகரி லிஸ்ட்டை மட்டும் கடற்கன்னு படிச்சுட்டே போயிடுறேன். இதில் வந்து 12 டீமில் 8 டீமில் தான் ஏ கேட்டகரி ஆள் இருக்குது. 4 டீமில் ஏ கேட்டகரி இல்லை. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் நல்லா போன வருஷம் பண்ணியா பிலேருந்து நீ ஏக்கு போகலாம், மோசமாக பண்ணியா ஏலேருந்து பிக்கு போயிடுவேன். இதுதான் உலக தியரி. அப்படி தான். நான் ஒரு ஆஃபீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஜூனியர் கிளார்க்லேருந்து சீனியர் கிளார்க், அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்புறம் மேனேஜர், அப்புறம் ஜெனரல் மேனேஜர், அப்படி போவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரொமோஷன் பிலேருந்து ஏக்கு போகிறது, அண்ட் ஏலேருந்து பிக்கு போகிறாங்கன்னா சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு அர்த்தம். எனிவே, அண்ட் இந்த 4 டீம் ஏ யார் இல்லைன்றது வந்து பெங்களூர் புல்ஸ், குஜராத் ஜெயண்ட், புனேரி பல்டன் அண்ட் தமிழ் தலைவாஸ். இந்த 4 டீமுக்கும் யாருமே ஏ கேட்டகரியில் இல்லை, எல்லாருமே தூக்கி பியில் போட்டாங்க. ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அதனால தான். சரி, இப்போ கடற்கடை லிஸ்ட்டில் ஒரு 15 பேர் இருக்காங்க, சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். போன சீசன் எங்கே இருந்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்றதும் நான் சொல்லிடுறேன். ரைட், பெங்கால் வாரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபசல் அட்ராச்சாரி போன சீசன் ஏ, இந்த சீசன் ஏ. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட், யா, கீப் இட். ரெண்டாவது வந்து டபங் டெல்லியிலேருந்து 2 பேர், யோகேஷ் தையா போன சீசன் பி, ஆனால் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதால் அவரை ஏ கேட்டகரிக்கு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. நம்ம முதல்ல ஒரு தியரி சொன்னால் ஆஃபீஸ் ஜூனியர் கிளார்க் மேனேஜர் அந்த மாதிரி. யோகேஷ் தையா வந்து பியிலேருந்து ஏக்கு வந்துட்டார். இப்போ வெரி குட் ப்ரொமோஷன். அப்புறம் ஆஷு மாலிக் டபங் டெல்லி, போன சீசனும் ஏ தான், இந்த சீசனும் ஏ தான். ஸோ டபங் டெல்லிலேருந்து 2 பேர் ஏ கேட்டகரியில் இருக்காங்க. மும்பையில் சுனில்குமார் மட்டும்தான். போன சீசனும் ஏ, இந்த சீசனும் ஏ. பிகாஸ் இஸ் a குட் பர்ஃபார்மர். அதே மாதிரி ஹரியானா ஸ்ரீலஸில் 2 பேர், ஷாதுலு அண்ட் ராகுல் சேத்பால், 2 பேருமே போன சீசனும் ஏ கேட்டகரி, இந்த சீசனும் ஏ கேட்டகரி. ஸோ அதே இதில் அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க. யூபி வதாலே 2 பேர் வந்துட்டாங்க ஏ கேட்டகரி. ஆமாம், ஒன்று வந்து பரத் ஹூடா, அவர் பெங்களூர் புல்ஸில் இருக்கும்போது சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ போன சீசன் பி குரூப்பில் இருந்த பி கேட்டகரியில் இருந்தார். அதனால் இந்த சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஏல வச்சுட்டாங்க அவர் பரத் ஹூடாவை. ஸோ பரத் ஹூடா இப்போ ஏ கேட்டகரி. யா, யூபி வதால இன்னொருத்தர் இருக்கார், சுமித் சாங்வான். யா, அவர் ஏ வர்சஸ் ஏ. போன சீசன் ஏ, இந்த சீசன் ஏ. பர்ஃபார்மன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணதுனால. இதில் முக்கியமான ஒரு டீமை பற்றி இப்போ வரோம், நம்ம பாட்னா பைரட்ஸ். இதில் 3 பிளேயரு பிரமாதம். ஏன்னா இவங்கள இதில் என்னன்னா பிலேருந்து ஏ பார்த்துருக்கேன், இது சிலேருந்து ஏ போயிருக்காரு. ஆமாம், அதாவது ஜூனியர் கிளார்க்லேருந்து டைரக்டர் ஜெனரல் மேனேஜர், அந்த கேட்டகரி, அந்த கணக்கு வருவது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ். பாட்னா பைரட்ஸ் அந்த கோச்சை நவுத்தி விட்டாங்க. டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே வேலை நவரு நீங்கள் அவர் இப்போ ஜெய்ப்பூருக்கு போயிருக்காரு. ஜெய்ப்பூர் பள்ளியாக நம்பிட்டு வந்தார் தமிழ் தலைவாஸ்க்கு. எப்படி வாழ்க்கைங்கிறது வட்டம் இதுதான். ரைட், பாட்னா பைரட்ஸ் தேவாங் தலால் நம்பர் 1 ரைடர் போன சீசன். ஸோ அவரை வந்து சி கேட்டகரியில் இருந்தார் போன சீசன். அவர் இப்போ ஏக்கு வந்துட்டார். வெரி குட் ப்ரொமோஷன் இல்லை. அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தீபக் சிங், இவரும் வந்து சி கேட்டகரியில் இருந்தார், ஏ கேட்டகரிக்கு வந்துட்டார். ஏன்னா பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு காரணம் நம்ம தான். இந்த 2 பேருக்குமே காரணம் நம்ம தான். இந்த தேவாங்க 25 பாயிண்ட் நமக்கு எதிராக தான் எடுத்தார் தமிழ் தலைவாஸ் போன சீசனு. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், இவர் கூட விளையாட தெரியுமான்னு எல்லாம் பயப்பட ஆரம்பித்தாங்க. சரன்னு பாயிண்ட் போயிடுச்சு. அதே மாதிரி தீபக் சிங் அவர் டிஃபெண்டர், நமக்கு எதிராக 4 என்னமோ ரைட் பாயிண்ட் எடுத்தார் அவர். ஆமாம், போகிறவரை போய் கடைசியில் போய் ஒருத்தர் காலை பிடிச்சி இழுக்கிறேன்னு போய் தொட்டார், அவுட் ஆகிட்டார். ஸோ அதனால் அவரோட வேல்யூ அதிகமாகி சி குரூப்லேருந்து ஏ கேட்டகரிக்கு வந்துட்டார் அவர். நல்லது தானே, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, வந்துட்டார் தீபக் சிங் டிஃபெண்டர். அதே மாதிரி சுபம் ஷிண்டே, ஆமாம், அவரும் வந்து பியில் இருந்தார் போன சீசன், இப்போ ஏ. ஸோ போன சீசனில் ஏல இருந்தவங்க வந்து சச்சின் தன்வரன் நம்மகிட்ட அமுச்சு விட்டாங்க, நீ இப்போ ஒரு வழி பண்ணிட்டு வா தமிழ் தலைவாசன்னு. ஸோ இந்த சீசன் வந்து தேவாங் C2A, சுபம் ஷிண்டே B2A, தீபக் சிங் C2A. இதுதான் ஃபைனல் விளாண்ட டீமுங்க போன சீசனு. பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ் ஃபார் ப்ரொமோஷன். ரைட், அப்புறம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் 3 பேர் இருக்காங்க. அர்ஜுன் தேஷ்வால் ஏலேருந்து ஏலே இருக்கார், அப்படியே இருக்கார். ரெஜா மீர் பகாரி போன சீசன் பியில் இருந்தார், இந்த சீசன் போட நல்லா பர்ஃபார்ம் பண்ண தூக்கி போட ஒரு ஏ கேட்டகரி வந்துட்டார். அங்குஷ் ராத்தி போன சீசன் ஏ, இந்த சீசன் ஏ. ரைட், ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆச்சு. அப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ் வருவாங்க, 2 பேர் இருக்காங்க. ஹை ஃப்ளையர் பவன் ஷெராவத், எஸ், ஏ போன சீசன், இப்போவும் ஏ, 2மே ஏ தான். விஜய் மலிக் போன சீசன் பியில் தான் இருந்தார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவரை தூக்கி போய் ஏல போட்டாங்க, ஏ கேட்டகரிக்கு வந்துட்டாங்க. ஸோ இதான் அந்த 16 பேர்.
ஃபசல் அட்ராச்சாலி, யோகேஷ் தையா, அஷு மலிக், சுனில் குமார், ஷாதுலு, ராகுல் சேத்பால், பரத் ஹூடா, சுமித் சங்வான், தேவங் தலால், சுபம் சுண்டே, தீபக் சிங், அர்ஜுன் தேஷ்வால், ரிசா மிர்பகாரி, அங்குஷ் ராத்தி, பவன் ஷராவத் அண்ட் விஜய் மலிக். ரைட், நான் முதல்ல சொன்ன மாதிரி 12 டீமில் 8 டீமில் ஏ கேட்டகரி இருக்குது, 4 டீமில் ஏ கேட்டகரி யாருமே இல்லை, எல்லாம் பியில் தான் இருக்காங்க. ரைட், இதில் ஆப்ஷன்லேயும் ஏ தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் பி. அதில் வேறு ஏல நிறைய பேர் எடுத்துட்டோம்னா பட்ஜெட்டே கம்மியாக தான் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பி கேட்டகரிங்களா அது ஒரு அட்வான்டேஜ் ஆகும் ஆப்ஷன். அப்போ அதில் அப்போ பார்ப்போம். இப்போதைக்கு இதை அப்டேட் பண்ணிட்டேன். இல்லை ஏதாவது தப்பு இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள், நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரே பத்திரத்தில் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.